ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துல தென்னக ரயில்வே துறை சார்பில் ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரயில் விபத்து ஏற்பட்டா எப்படி பயணிகளை பாதுகாப்பா மீட்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஒத்திகையா நடந்திருக்கும். இந்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில B1, B2, B3ன்னு 3 குளிர்சாதன பெட்டியும் ஒரு பொது பெட்டியும் கொண்ட நெல்லூர் விரைவு ரயில் 2000 பயணிகளோட சேலத்திலிருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்ததாகவும், திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துல விரைவு ரயில் சென்றப்போ அந்த ரயில் தடம் புரண்டதுல B1, B2 குளிர்சாதன பெட்டியில பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைஞ்சதா காண்பிச்சிருப்பாங்க. உடனடியா அவங்கள ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாம 10 பேர் உயிரிழந்த நிகழ்வு தத்ரூபமா காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல சென்னை மண்டல ரயில்வே பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர், ரயில்வே போலீசார்னு பலருமே கலந்துக்கவும் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த ஒத்திகை நிகழ்வுல 10 ஆம்புலன்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு குழு சார்பில் 2 மோப்ப நாய்கள், ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் 1 மோப்ப நாய்னு 3 நாய்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் ரயில் விபத்து ஏற்பட்டா பயணிகளை எப்படி பாதுகாப்பா மீட்கலாங்கிறத பத்தி நடந்த இந்த ஒரு ஒத்திகை பயிற்சி தத்ரூபமா இருந்ததை பார்த்து பொதுமக்கள் வியப்படைஞ்சிருக்காங்க.